ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி யாரோ என்னவோ சொல்கிறதையெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க, பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு நல்லது செய்கிறதுக்காகவே உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய இந்த சாயப்பா சொல்வதை கேட்க மாட்டாயா? ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக கேட்டு முடிக்கும்போதே உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்து சேரும். அதாவது நீ என் மேலே கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். பின்தங்கி போயிருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது முன்னேற்றத்தை கொடுக்க நான் வந்திருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததற்கு கைமேல பலன் கிடைக்க போகுது. நீ சந்தோஷப்படும்படியாக சில நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். தடைகளும் பிரச்சனைகளும் அகன்று போய் உனக்கான நல்வழிகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நேற்று நடந்ததை மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. நாளை நடப்பது யாவும் உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் முதல்ல உனக்கு எது தேவை, எது தேவையில்லாததுங்கிறத பட்டியல் போடு. தேவையான விஷயங்களை முன்னிறுத்தி அதற்கான முக்கியத்துவத்தை கொடு. உழைச்சி முன்னேறி ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை எந்த விஷயத்திலும் நான் தோற்று போக விடமாட்டேன். எல்லா விஷயத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சு வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் வழிகாட்டுறேன். நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தும் போது அவர்கள் உனக்கு சரியாக நின்று சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் உன்கிட்ட இருந்து விலகி வெகு தூரம் போயிடுவாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் தடங்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். நீ போகும் பாதையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சிறந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாலே வரக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பத்தையும் பார்த்து துவண்டு போக மாட்டாயல்லவா? இன்பத்தை கண்டு நீ துள்ளி குதிக்கவும் வேண்டாம், துன்பத்தை கண்டு துயரத்தில் ஆழ்ந்து போகவும் வேண்டாம். எப்போவுமே நீ சமநிலையில் இருக்க கற்றுக்கோ. உனக்கான அனைத்தையும் நீ சந்தோஷப்படும்படியாக இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ வருத்தப்பட வேண்டாம். தோல்வி வரும்போது துவண்டு போகவும் வேண்டாம் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் இந்த சாயப்பா உனக்காக நிறைய வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். காலமும் நேரமும் இனி உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரிவுகளையும் சறுக்கல்களையும் தாண்டி உனக்கான புத்துணர்ச்சியோடு நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா உன் கூடவே இருக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லாவற்றையும் உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருந்து நடத்தி முடிக்க போகிறேன். துரோகியும் எதிரியும் உனக்கு வெளியில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. பல பேர் உன் கூடவே இருந்து உறவாடி தான் உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கவனமாக இருந்தீனா எந்த விதத்திலும் ஏமாந்து போக மாட்டாய் என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யாரோ ஒருவரின் நிராகரிப்பும் யாரோ ஒருவரின் கேலி பேச்சும் வார்த்தைகளும் எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்த நீ அனுமதிக்காதே. எப்போதுமே நீ தைரியமாக இருக்கணும். உனக்கு பயம் வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சாயப்பாவின் முன்பாக பயம் எதுவும் உன்னை செய்ய முடியாது. உன் நம்பிக்கை எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் இந்த சாயப்பாவின் அருள் பெரியது. நீ போகும் பாதையில் உனக்கு வழித்துணையாக நானே உன் கூட வருவேன்ற அந்த நம்பிக்கையோட வாழ தயாராகு. எதையுமே சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. உனக்கு நடப்பதும் கிடைப்பதும் நன்மைகளாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் என திட நம்பிக்கை கொள் என் செல்லமே. என் சாய்நாதா என் கூட இருக்காருன்ற அந்த பரிபூரண நம்பிக்கையோடு நீ உன் செயல்களை செய்யும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து நீ முன்னேறதுக்கான பலம் உனக்கு உண்டாகும். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உன்னை விட்டுட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும் சூழ்நிலை வந்தால் நீ தான் அவங்கள ஏற்றுக்கலாமா வேணாமான்ற நல்ல முடிவை எடுக்கணும். சில பேர் நான் திருந்திட்டேன் மாறிட்டேன்னு வார்த்தைகளில் மட்டும் தான் மாறியிருப்பாங்களே தவிர அவங்க மனசில் அதே அழுக்கு தான் இருக்கும். அதனால் யாரை மறுபடியும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் எதையும் யோசித்து செய்ய பழகு. வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும்னா உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னை எப்போவுமே மட்டம் தட்டி குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடு. உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உறவுகளிடம் பேச வைக்கிறதும் பணம்தான். காசு இல்லாட்டி உன்னை பார்த்தும் பேசாமல் விலகி போக வைப்பதும் பணம்தான். மொத்தத்தில் உறவுகளை உன்னிடம் பேச வைப்பதும் பேசாமல் விலக்கி வைப்பதும் பணமாகவே இருக்கும்போது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ நேரத்தை ஒதுக்கிதானே ஆகணும். தேவையற்ற பொழுதுபோக்குகளிலும் தேவையில்லாத அடுத்தவங்க வீட்டு கதைகளையும் பேசுவதற்கு நேரம் ஒதுக்காம வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதுக்காக நேரம் ஒதுக்கு. தாங்க முடியாத மன சங்கடத்தில் நீ இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யார்கிட்டையாவது சொல்லி வாய்விட்டு அழுகலாம்னு நீ நினச்சாலும் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய நல்லவங்க யாரும் உன் பக்கத்தில் இல்லைன்னு நீ யோசிக்கிறாய் அல்லவா? உன் மனசில் உள்ளது எல்லாத்தையும் நீ சொல்லாமலேயே நான் அறிவேன் செல்லமே. நீ கவலைப்படும் போது நீ சோர்ந்து போகும்போது உன்னை தாங்கி பிடிப்பதும் இந்த சாயப்பாதான். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி உன்னை நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கதும் இந்த சாயப்பாதான். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். வாழ்க்கையில் சோதனைகளை கடப்பது இவ்வளவு கடினமாக இருக்கேன்னு கலங்காதே. நம்பிக்கையும் பொறுமையும் கடைப்பிடி. கண்டிப்பாக உன் எதிர்காலம் நிச்சயம் பொற்காலமாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன்னு சொல்லவே. கர்ம வினைகளோட போராடி கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நீ எதை யோசிச்சும் கலங்க வேண்டாம். உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நடக்கவே முடியாதுன்னு நினச்ச காரியங்களையும் இந்த சாயப்பா உனக்காக நடத்தி கொடுப்பேன். என் நாமத்தை மட்டும் நீ சொன்னாலே போதும். உன் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் உனக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லமே. எப்போதெல்லாம் உனக்கு கஷ்டங்களை சமாளிக்க வேண்டியிருக்கோ அப்போதெல்லாம் என்கிட்ட வந்து உட்காந்து பேசு. நீ என்கிட்ட வந்து உட்காந்து பேசணும்னா என் ஆலயத்துக்கு வந்து என் பக்கத்தில் நின்று பேசணும்னு அவசியம் இல்லை. என் கோயிலுக்கு வந்து எனக்கு எதிராக நேராக உட்காந்து என் கண்ணை பார்த்தா மட்டும் போதும். ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை உன் கண் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். கோபங்கிறது வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை போலதான். புயல் காற்று கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிஷங்கள் தான் வீசும், அதுக்கப்புறம் அது அடங்கி போகும். ஆனால் அந்த புயல் காற்று வீசுகிற அந்த சில நிமிடங்களிலேயே பல மரங்களின் கிளைகள் ஒடிஞ்சு முறிஞ்சு விழுந்திருக்கும் அல்லவா? அதே போல தான் கோபமும். சில நிமிஷம்தான் நீ கோபப்படுற, ஆனால் அதனுடைய விளைவுகள் மிக பெரிய அளவுள்ளதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை தவிர்த்து விடு. என் நல்ல ஆசீர்வாதங்கள் மூலமாக உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உன் வாழ்க்கையில் இருந்தால் என் அருள் எந்த குறையும் இல்லாமல் உன்னிடம் வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உயர்வை கொடுத்து மோட்சத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட உன் வாழ்க்கையில் உண்டாக்கி தரேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்ட காலம்னு ஒன்று இருந்தால் அதுக்கப்புறம் சந்தோஷ காலம்னு ஒன்று வந்து சேர்ந்தே தீரும். சில பேருக்கு அது சீக்கிரம் வரும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக வரலாம். உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாற்றங்களை நான் உனக்கு உருவாக்குவேன். உன்னுடைய வேண்டுதலில் எது முதன்மையானதோ அதை கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் உனக்கான விஷயங்களை குறித்து நேர்மறையாக மனதில் யோசனை செஞ்சினா போதும். எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை உனக்கு நல்ல நேரத்தில் நல்லபடியாக சிறப்பாக நானே நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் நீ என்கிட்ட சொன்னாதான் நான் தீர்த்து வைப்பேன்னு இல்லை. நான் சொல்கிறத இப்போ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேட்டுட்டாய் அல்லவா? கேட்டு முடிக்கும் நொடியிலிருந்தே உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரும்படி
இந்த சாயப்பா அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீ மனசுக்குள்ளே என்ன நினச்சாலே உன் மனசு மகிழும்படியாக குளிரும்படியாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் என் தங்க.